ஹலோ மக்களே. ஊருக்கு வந்ததும் என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்த முதல் டாஸ்க் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான காயின்ஸ், கெனடியன் காயின்ஸ் எல்லாமே கொடுத்து நோட்ஸும் கொடுத்து, ஃபஸ்ட்டு இது எல்லாம் என்ன, எப்படி இதோடைய பேர் அப்படின்றத நீ கற்று வச்சுக்கோ. அப்போ தான் நீ வந்துட்டு டிரான்சிட்டில் போகும்போதும் இல்லை ஒரு கடைக்கு போய் ப்ராடக்ட் ஏதாவது பொருள் நீ வாங்கிட்டு பே பண்ணுறதுக்கும் உனக்கு யூஸாக இருக்கும். திருப்பி சில்லறை கொடுத்தாலும் உனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் புதுசு இல்லைங்களா, அவ்வளோ சீக்கிரம் பழகாது. நிறைய வித்தியாசமாக இருந்தது. லூனிஸ்ன்றாங்க, டூனிஸ், லூனிஸ்னால் $1, டூனிஸ்னால் $2, குவார்ட்டர்ஸு, டிமீன்ஸ், நிக்கல்ஸ், இந்த மாதிரி வித்தியாசமான பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நோட்டெல்லாம், ரூபா நோட்டெல்லாம் பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாமே நல்லா பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா 25 சென்ட்ஸு, உங்களுக்கு 50 சென்ட்ஸு இந்த மாதிரி இருக்கும். அதே போல் $10, $20, $50, $100 அந்த மாதிரி இருக்கும். ஈச் பில், அதாவது ஒரு நோட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வைப்ரண்ட்டான டார்க், நல்ல மிக்ஸ்டு கலர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். நமக்கு பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் இந்த பில்ஸோட பிக்சர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை சேஞ்ச் பண்ணுவாங்களாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசிக்காக நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதுகிற ரேஞ்சுக்கு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்ட்டு அதை பற்றி ஃபுல்லாகவே நான் படித்து வச்சுக்கிட்டேன். எப்படி இதை அப்படின்னு சொல்லிட்டு $5 பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ப்ளூ கலரில் நமக்கு பிரிண்ட்டாக இருக்கும் அந்த கலரு. $10 பார்த்திங்கன்னா பர்பிள் அந்த கலரில் இருக்கும் நமக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கனடாவோட ஃபர்ஸ்ட் ப்ரைம் மினிஸ்டரோட பிக்சர் போர்ட்ரேட் ஆகிருக்கும். $20 பில்ஸில் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அதே போல் உங்களுக்கு ஒன்றுமே இப்போ $50 அப்படி நம்ம எடுத்துக்கணுன்னா ரெட் கலரில் இருக்கும். $100 ப்ரௌன் கலர். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓகே கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கடைக்கு போனதும் பார்த்தோம் அப்படின்னா இங்கே காலாக வெட்டி வச்சுருக்காங்க எல்லாமே. இங்கே பார்த்தோன்னா இங்கே பொறுத்தளவுக்கு எல்லா ஐட்டம்ஸும் ஒரே இடம், சூப்பர் மார்க்கெட். நம்ம ஊர் மாதிரி ஒரு சின்ன பெட்டி கடை, அண்ணாச்சி கடை, கண்டிப்பாக அதெல்லாம் ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். ஏதாவது வேணுன்னா உடனே அப்படியே வீட்டு கீழேயே இறங்கி போய் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே அந்த மாதிரி கிடையாது. எப்படியும் ஒரு 15 நிமிஷமாவது போகணும் கடைக்கு போகிறதுக்கு. ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஏதாவது வாங்குறேனோ இல்லையோ, ஆனால் ஒரு கடை ஃபுல்லாக போயிட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வருவேன். ஏன்னா அங்கே தான் கொஞ்சம் மக்களை பார்க்க முடியும். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லும் போது, நீ அங்கே போனனா இந்த மாதிரிலாம் சொல்லி தான் நீ வாங்கணும் ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே சொன்னாங்க. அங்கே ஊர் போய் பார்த்தா எல்லாமே நம்ம மக்கள் தான் இருக்காங்க. கடையில் வேலை செய்கிறதுலேருந்து வாங்குறதுலேருந்து நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, என்ன பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே வடை சுட்டு வச்சுருந்தாங்க. இனிப்பு வடை, அதாங்க டோனட், அது வச்சுருந்தாங்க. ஒரு சின்ன ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இங்கே சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நான் எதுவும் வாங்கலை. நானே பர்கர் வீட்டில் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பர்கர் நானே செஞ்சேன். நான் செஞ்சு சாப்பிட்டு முடித்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கள் வீட்டில் என்னோடய பையனும் என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. ஓகே பர்ஃபெக்டாக நான் இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ப்ரூவ் பண்ணி காட்டிட்டேன். எல்லாமே எனக்கு ஏற்ற மாதிரியான ஸ்பைஸு, நம்மளுடைய டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான மசாலாஸ்லாம் போட்டு செஞ்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி போன இடத்துல டோஃபு அப்படின்னு வாங்கினேன். அது பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் டோஃபு அப்படின்னு விற்றுருந்தாங்க. மற்ற டோஃபுலாம் ஒரு $5, $6 போட்டிருந்தாங்க. இது $2 போட்டிருந்தாங்க. பரவாயில்லையே, நம்ம கண்ணில் மாட்டியிருக்கு, யாராவது எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 பேக்கெட் எடுத்துட்டேன் நான். ஒரு பேக்கெட்டை செய்யலாம் அப்படின்னு செஞ்சால் வெட்டும் போதே இந்த பால் கட்டி மாதிரி நமக்கு நல்ல தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ண முடிஞ்சுது. ஆனால் அதை ஃப்ரை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா தவாவில் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. திருப்பி என்னால் எடுக்கவே முடியல. அது என்ன டோஃபுன்னு எனக்கு தெரியல. மீல் மேக்கரும் காலிஃப்ளவரும் இருந்தது. அது மசாலா போட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ், கரம் மசாலா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு அதை நான் ஒரு 65 மாதிரி பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா டோஃபு எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷ் அவுட்புட் எனக்கு தெரியாதனால அதுவும் சைட் பை சைட் பண்ணிடலான்னு அதையும் இன்றைக்கி பண்ணிட்டேன். ஸ்பைசஸ் பொறுத்தளவுக்கு நான் எல்லா ஸ்பைஸுமே பார்த்திங்கன்னா ஊர்லேருந்தே அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்னென்ன ரேஷியோ எடுத்தேன், அரைச்சேன் அப்படின்ற வீடியோஸும் நான் எலாபரேட்டாகவே நம்மளோட சேனலில் நான் போட்டிருப்பேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அது எனக்கும் ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு பேக்கப்புக்காக நான் சேனல்லேயே அதை அப்லோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்போயாவது எனக்கு வேணும்னா அம்மா கிட்ட சொல்லிடுவேன், சேனல் வீடியோஸ் பார்த்து கரெக்டாக எல்லாமே அரைச்சி அனுப்பிடுங்க அப்படின்னு. அவங்களும் ப்ராப்பராக அரைச்சி தான் அனுப்பிட்டுருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 டைம்ஸ் வாங்குற மாதிரி இருக்குது இங்கே மிளகாத்தூள் எனக்கு. இங்கே ப்ராடக்ட்டு எனக்கு கிடச்சதுன்னா மேபி எல்லா ப்ராடக்ட்டும் நானே இங்கே வாங்கி அரைச்சிடலாம் மிக்சியில் அப்படின்னு தான் இருக்கேன். மிக்சியும் இங்கே அமேசானில் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேங்க. அவ்வளோதான், இன்னையோட டே சூப்பராக போச்சு எனக்கு.